My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination புரிய ஒரு கிளாரிஃபிகேஷனை ஒரு frequently asked question அப்படிங்கிற மாதிரி ஒரு FAQ போர்ட்டலில் நம்மளுடைய NTA தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. அதில் சில கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ரிலேட்டட் டு த கிரேஸ் மார்க், ரிலேட்டட் டு த டைம் லாஸ் அண்ட் எத்தனை பேருக்கு இந்த கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது கொடுத்தோம், எத்தனை பேருக்கு அந்த மார்க் கொடுக்கப்படலை, அண்ட் OMR ஷீட்டை எத்தனை பேர் ஸ்கேன், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இது நம்மளுடைய NTA அஃபீஷியல் வெப்சைட்டில் இட் இஸ் அவைலபிள். ஸோ ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 pages இருக்குது. இந்த PDF வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் படித்து பாருங்கள். ஸோ முக்கியமான கேள்விகளை மட்டும் நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறேன். பிகாஸ் எல்லாத்தையும் இங்கே போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்பலை. வாட் இஸ் த நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா சொல்லிட்டு இங்கே புதுசாக ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வென் வாஸ் த நீட் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் 4750 சிட்டிஸில் அண்ட் நமக்கு வந்து லொக்கேட் ஆகிருக்கு 571 சிட்டிஸில் 1750 சென்டர்ஸில் இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் கம்மிங் பேக் டு த இம்பார்ட்டன்ட் திங், ஓகேங்களா, அதுக்கு நான் வரேன். இப்போ இஸ் தேர் அன் இன்க்ரீஸ் இன் த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், 9th கொஸ்டின். இஸ் தேர் அன் இன்க்ரீஸ் இன் த ரிஜிஸ்ட்ரேஷன் இன் த நீட் UG 2024 கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்கிற ஆன்சர் தான் yes, there is an increase of 16.85% in the total registration with a 15.71% increase in males and 17.84% increase in females அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான். யூஸ்வலாக இது எல்லா வருஷமும் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நடக்க தான் செய்யுது. நம்மளே வீடியோ சொல்லியிருந்தோம்ல, கிட்டத்தட்ட அதிகமான மாணவர்கள் நிறைய பேர் வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸாக அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருந்தோம்ல. ஸோ இதை பாருங்கள். அண்ட் which are the top universities, which are the top 3 states or UTs where the highest number of candidates who have qualified for NEET UG 2024 சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு யூபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,65,000 மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க நீட்டில். எத்தனை பேரில்? 3 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. 3,44,599 மாணவர்களில் 1,65,000 மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குவாலிஃபை ஆகிருக்காங்க. மகாராஷ்டிரா அப்படிங்கிறது வந்து 2,82,000 பேரில் 1,42,000 பேர் வந்திருக்கிறாங்க. 3வது பிளேஸில் ராஜஸ்தான் இருக்குது. 1,78,000 1,21,000 மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. 4வது ஸ்டேட்டில் தமிழ்நாடு இருக்குது. ஸோ அதை வந்து இந்த இடத்துல போடலை, ஆனால் நான் சொல்லுவேன் தமிழ்நாடு வந்து 4வது இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, did the candidate get an opportunity to challenge the provisional answer keys for the NEET UG 2024? ஆமாங்க, அதுக்கு ஆப்ஷன்லாம் கொடுத்தாங்க. ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆன்சர் கொடுத்தாங்க. அண்ட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா 1 key of the physics question was changed in the final answer key. ஆட்டம் கொஷனுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் did the candidates get an opportunity to view their OMR sheet அப்படின்னு சொல்லியிருக்காங்க. OMR sheet உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படின்னா கொடுக்கப்பட்டது தான். Yes, the scanned OMR sheet which was submitted by the candidate and the center was shown from 29/2024 to 01 June. ஸோ அந்த டைமில் ஒரு 2 நாள் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கொடுத்தாங்க இல்லை. இப்போ வந்து பாருங்கள், வாட் வாஸ் த ரோல் ஆஃப் த கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டி இன் கிவிங் த காம்பன்சேட்டரி மார்க்ஸ் ஃபார் த டைம் லாஸ் அண்ட் ஒய் வாஸ் இட் டன்? இங்கே தான் அந்த கிரேஸ் மார்க்கை பற்றி ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. Few writ petitions were filed by the candidates in NEET 2024 before the Honorable High Courts for loss of time in the NEET UG 2024 exam at few centers. ஒரு சில மாணவர்கள் சில ரெட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை வச்சுட்டு அக்கார்டிங்லி a grievance redressal committee was formed which considered the grievances a representation based on the factual reports and the functionaries on CCTV footage from the concerned exam centers. To compensate the loss of time, such candidates were compensated with the compensatory marks அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு, ஒரு சில மாணவர்களுக்கு நாங்கள் காம்பன்சேட்டரி மார்க்ஸ் கொடுத்தோம் பிகாஸ் தே ஹவ் ஃபைல்ட் அ ரிட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹவு வேர் த காம்பன்சேட்டரி மார்க்ஸ் கால்குலேட்டட்? இந்த காம்பன்சேட்டரி மார்க் நீங்கள் கொடுத்த அந்த கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த ஹானரபிள் அப்பெக்ஸ் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு 2018. அதில் அந்த கோர்ட் கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அதை பேஸ் பண்ணி 1563 மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1563 மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்குரிய கோர்ட் கேஸ் அப்படிங்கிறது கிளாட் எக்ஸாமினேஷனுக்குரிய ஒரு கோர்ட் கேஸ். அந்த நம்பர் தான் அவங்களும் போட்டிருக்கிறாங்க, நம்ம ஒன்றும் வேறு நம்பர் சொல்லலை. கிளாட் எக்ஸாமினேஷனுக்குரிய கோர்ட் கேஸ். அண்ட் அது வந்து இட்ஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. நீட் எக்ஸாமினேஷன் நமக்கு தெரியும், இட்ஸ் அ பென் அண்ட் பேப்பர் OMR ஷீட்டில் எழுதக்கூடிய டெஸ்ட்டு.
ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை படிக்கும்போது ஒரு சில நேரத்தில் நமக்கு நகைச்சுவையாக இருந்தாலும் கூட நிறைய நேரத்தில் மாணவர்களுக்கு விரோதமான எப்படிப்பட்ட மனப்பான்மை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஹவு கேன் எனி கேண்டிடேட் ஸ்கோர் 718 and 719 மார்க்ஸ் இன் 2024? 718 719 மார்க் எப்படி ஏன் வாங்க முடிச்சு அப்படின்னு கேட்கும்போது, டியூ டு த காம்பன்சேட்டரி மார்க்ஸ் 2 candidates happen to secure 718 and 719 மார்க்ஸ். ஆக்சுவலாக 713 கூட ஒரு மாணவர் இருக்கிறாரு. அதை பற்றி அவங்க சொல்லலை. 718 19 தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிறதுனால, நிறைய மீடியாவில் நம்மளை மாதிரி எஜுகேஷனலிஸ்ட்லாம் நிறைய பேர் பேசுகிறதுனால அதை பற்றி அவங்களும் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. Were there any candidates besides the 1563 students who received compensatory? 1563 மாணவர்களை தவிர வேறு யாருக்காவது போனஸ் மார்க் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் சொல்லிட்டு, காம்பன்சேட்டரி மார்க்ஸ் வேர் அவார்டட் எக்ஸ்க்ளூசிவ்லி டு தோஸ் 1563 candidates to make up for their loss of time. லாஸ் ஆஃப் டைம் அவங்களுக்கு நடந்ததுனால, என்னமோ 24 லட்சம் மாணவர்களில் 1563 மாணவர்களுக்கு மட்டும்தான் லாஸ் ஆஃப் டைம் நடந்தது போல், அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நடந்திருக்குது. ஆனால் என்னென்னா, நமக்கு அந்த விஷயம் தெரியல. இந்த கிரேஸ் மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிற விஷயம் மாணவர்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தால் இவங்களும் போய் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நாங்களும் கூட கேஸ் ஃபைல் பண்ணியிருந்திருப்போம். அப்போது எங்கள் மாணவர்களுக்கும் அந்த கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது கிடச்சிருந்துருக்கலாம். ஏன்னா 400 மார்க் 500 மார்க் இருக்கிறவங்க கூட நீங்கள் 100 மார்க் 200 மார்க் போட்டு முன்னாடி கொண்டு வரீங்க அப்படின்னா, அதை ஏன் நம்ம வேண்டான்னு சொல்ல போகிறோம்? செலவாயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு கோர்ட் கேஸ் போட்டுருவாங்க. நம்ம மக்கள் அந்த மாதிரி இதுதான். ஸோ இங்கே பாருங்கள், did the 44 perfect scorers 720 out of 720 who benefited from the physics question with 2 correct answers also receive compensatory or grace mark? இப்போ அந்த 67 மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்கல்ல, 720க்கு 720 மார்க் எடுத்து ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுத்திருக்காங்க. அதில் 44 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த போனஸ் மார்க் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. போனஸ் மார்க் இந்த சென்ஸ் ஃபிசிக்ஸ் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கீழே சேஞ்சஸ் நடந்ததுனால, ஆப்ஷன் 1 அண்ட் ஆப்ஷன் 3 அந்த ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன்ஸ் ஃபிசிக்ஸ் ஆட்டம் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் இருந்துச்சுன்னா அது மட்டும் இருந்துச்சா, அதோடு சேர்த்து காம்பன்சேட்டரி ஆஃப் கிரேஸ் மார்க்ஸ் கிடச்சி, காம்பன்சேட்டரி ஆஃப் கிரேஸ் மார்க் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு நோ, ஆஸ் பர் ப்ரீவியஸ்லி ஸ்டேட்டட் காம்பன்சேட்டரி மார்க்ஸ் வேர் சோல்லி கிவன் டு அட்ரஸ் த லாஸ் ஆஃப் டைம். காம்பன்சேட்டரி டைம் நாங்கள் லாஸ் ஆஃப் டைமுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்ததாக பாருங்கள், நிறைய கொஷின் இருக்குது. ஆக்சுவலாக why the answer key was changed from one correct option to multiple correct option physics question, நமக்கு அது தெரியும். ஆட்டமில் அவங்களே கொஷினை தப்பாக எடுத்துட்டு எல்லாத்தையும் போடும்போது ஓல்டு என்சிஆர்டி நியூ என்சிஆர்டி கன்வர்ஷன் நடந்ததால். அப்போது இங்கே இந்த இடத்துல நிறைய கொஷின் இருக்குது, நீங்கள்லாம் படித்து பாருங்கள். வாட் ஆக்ஷன் NTA is taking on unfair mean cases? இந்த unfair mean UFM அப்படின்னு அவங்க சொல்கிறது எதுனா, கொஷின் பேப்பர் லீக்கேஜ் அப்படிங்கிற கேஸ் தான். அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, on the recommendation of the committee a total of 12 candidates were debarred from NEET 2024 for 3 years, 9 candidates for 2 years and 1 candidate for 1 year. அந்த 12 பேரில் 3 பேர் எவ்வளோ பேர் 3 years, 9 candidates 2 பேர் 2 வருஷத்துக்கும், ஒரு மாணவர் ஒரே ஒரு வருஷத்துக்கும் அவங்க டிபார் பண்ணியிருக்காங்க. 32 candidates were given the status of result later till a detailed report was received. இது 12 பேர் அரெஸ்ட் பண்ணாங்களா, தவிர இன்னொரு 32 பேருக்கு ரிசல்ட் இனிமேல் தான் வரும், அந்த சப்ஜெக்ட் டு த ஃபைனல் என்கொயரி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம்ன்றாங்க. Action taken in UFM cases in accordance with the existing rules, including the cancellation of candidature and debarment from the future of examination. NTA has also registered cases against them அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு சிலரை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அது டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நடந்த விஷயமா இருக்குது இல்லைங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. What are the criteria of merit of candidates for tie breaking? ஒரே ஸ்கோரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்துட்டாங்கன்னா எப்படி டை பிரேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டுறாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். மேபி உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் அதை படித்து பார்க்குறதுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கடைசி பாயிண்ட் பாருங்கள், அப்ளிகேஷன் நம்பர் இன் அசெண்டிங் ஆர்டர். உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வச்சும் கூட நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த திங். இதில் அந்த போனஸ் மார்க்கை பற்றி அவங்க சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க. why did a greater number of candidates get full marks in 2024? ஏன் 67 மாணவர்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடிஞ்சு அப்படிங்கிற கேள்விக்கு NTA தரப்புலேருந்து வந்த பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் who appeared in 2023 20 லட்சம் பேர். ஆனால் 2024 23 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, அப்பியர் ஆகிருக்கிறாங்க. அதில் the increase of candidature naturally lead to an increase in high scores. நிறைய பேர் அப்ளை பண்ணதுனால நிறைய ஹை மார்க்ஸ் வாங்கின கேண்டிடேட்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்ம வந்து இந்த 720க்கு 720 வாங்கின எல்லா மாணவர்களுமே ஏதோ ஒரு குறுக்கு வழியில் போய் ஜெயிச்சாங்கன்னு நம்ம சொல்கிறதே கிடையாது. அவங்க படிச்சிருக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாங்க. தான் வி ரியலி அப்ரிஷியேட் தம். ஆனால் 719 718 லாஸ் ஆஃப் காம்பன்சேஷன் எங்கள் டைம் கொடுக்கும்போது எங்கள் மாணவர்களுக்கும் லாஸ் ஆஃப் டைமுக்கு காம்பன்சேஷன் மார்க்ஸ் கொடுங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ NTA ரிசீவ்டு 13,373 சேலஞ்சஸ் அதெல்லாம் வந்துச்சு. அதில் வந்து அவுட் இந்த இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து பெரிய இதெல்லாம் இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் சில முக்கியமான கொஷின்ஸை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு வில் மூவ் ஆன். சரிங்களா? ஸோ இஸ் இட் ட்ரூ தட் தேர் ஹாஸ் பீன் அ பேப்பர் லீக் இன் பீகார் ஆர் கோத்ரா? பீகாரில் கொஷின் பேப்பர் லீக் ஆனது உண்மையா அப்படின்றதுக்கு இட் இஸ் டு பி நோட்டட் தட் நன் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ் ஆர் பேக்டு வித் எவிடன்ஸ் தட் மே இண்டிகேட் அ பேப்பர் லீக். These cases seems to be related to the cheating or impersonation and not to paper leaks அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்குரிய என்கொயரிஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு NTA வந்து கொடுத்துருக்கிற ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் செஷனாக இருக்குது. வாட் ஹேப்பன் அட் அ சென்டர் அண்ட் ராஜஸ்தானில் மதவ்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து கேட்கும்போது அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடியே சில மாணவர்கள் வெளியே வந்ததுனால அங்கே இருக்கிற கொஷின் பேப்பர் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அங்கே வந்திருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஹாவ் தேர் பீன் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் பேப்பர் சால்வர் கேங்ஸ் அண்ட் ஹூ ஹவ் இம்பர்சனேட்டட் த எக்ஸாமினேஷன் ரிட்டன் ஃபார் சம் lakhs of rupees. 30 லட்சம் 50 லட்சம் வாங்கிட்டு சில பேர் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு த NTA இஸ் ஆக்டிவ்லி engaged with all relevant stakeholders, gather detailed information and evidence related to the alleged immoral practice. Any individuals or entities found involved in such activities will be subject to strict disciplinary action as per law. நாங்கள் வந்து கரெக்டான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்றாங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் ரிசல்ட் டிக்ளரேஷன் டேட் அப்படிங்கிறது வந்து 14 ஜூன் சொல்லியிருக்கீங்களே, ஏன் நீங்கள் 4th ஜூன் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவோம், இதுதான் எங்களுடைய பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த PDF படித்து பார்க்கும்போது சில நேரங்களில் மாணவர்கள் சார்பாக கேட்டப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்துடுச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. ஸோ இப்போது இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறக்குரிய நோட்டிஃபிகேஷனும் இதில் எந்த தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்ன நல்லா புரியுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த என்டையர் PDFல ஒரு இடத்துல கூட நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மேலே எந்த தவறும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த PDF நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம். கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் என்ன அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய மல்டிபிள் கேசஸ் வந்தாலும் கூட அவங்க தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த மாதிரியான PDF அப்படிங்கிறது வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லா மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு போய் சேரும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.